வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற செக்ஸ் டாபிக் என்னென்னு வந்து பார்த்தா, அதை வந்து ஓரல் செக்ஸ் பண்ணுறது நல்லதா கெட்டதான்றது பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போது. அதை ஓரல் செக்ஸ்னால் வாழ்வழி உறவு, அது வந்து கரெக்டாக இல்லையான்னு பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பேச போகிறது அதை பற்றி தான். இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, செக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவேர்னஸ் இல்லை. அதுதான் வந்து ஒரு சின்ன சின்ன இதுவாக கூட என்ன நினச்சிக்கிறாங்கன்னு வந்து பார்த்தா, ஒரு ஆள் இந்த ப்ராப்ளமாக இருக்குமோ அந்த ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஒரு பேசிக் நாலேஜே கிடையாது. பேசிக் நாலேஜ் இல்லாதனால தான் வந்து நிறைய பிரச்சனை, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெரிய பிரச்சனையாக இருக்குமோ நிறைய வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கே நிறைய வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து அதை ஃபுல் டீட்டெயில் தெரியல, அவேர்னஸ் தெரியல. எங்கே ஒன்றும் பாதியமாக கேட்டுட்டு வந்து நம்மளுக்கு ஏதோ அந்த பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு இது வந்து செக்ஸை பற்றி ஒரு அவேர்னஸே கிடையாது. நீங்கள் வந்து அவேர்னஸ் உங்கள்கிட்ட இருந்துட்டால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எதனா பிரச்சனை வந்தால் கூட நம்ம பார்த்துக்கலாம். அவேர்னஸே இல்லை. அதனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெரும் பிரச்சனைன்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. இப்போ நம்ம இந்த டாபிக் வருவோம். டூயிங் ஓரல் செக்ஸ் வந்து குட்டா பேடானது பற்றி அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தா ஓரல் செக்ஸுன்றது வந்து என்ன கேட்டிங்கன்னா குட்டு தான். அது வந்து எந்த விதத்தில் குட்டுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அது எந்த விதத்தில்னு வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் ஓரல் செக்ஸ்னால் உங்கள் பார்ட்னர்கிட்ட வச்சுக்கிட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதான் பார்ட்னர்னால் எப்படின்னா ஒய்ஃபு, அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா வந்து பார்ட்னர் பற்றி நம்மளுக்கு வந்து எப்படி என்னன்னு தெரியும். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு கிடையாது. இப்போ அதே வந்து நீங்கள் ஆளே தெரியாது அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து ஓரல் செக்ஸ் வச்சுக்கிட்டால் அதனால் வந்து பெரிய ப்ராப்ளம் வரும். அது நிறைய பேருக்கு, ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட வந்து அவங்க வந்து செக்ஸ் வச்சுட்ருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம யாரையுமே வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா வந்து வெளியே இது பண்ணுறது வந்து அது என்றைக்குமே ரிஸ்க்கு தான். இன்னும் அந்த ஓரல் செக்ஸ் மூலிமா ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அவங்க ஆல்ரெடி எது பண்ணியிருக்காங்களோ நம்மளுக்கு வந்து அதெல்லாம் எதுவும் தெரியாது. இப்போ ஆல்ரெடி எதனா ஒரு கீரஸ் வந்து அவங்களுக்கு அட்டாக் ஆகியிருந்தால் கூட அது மூலிமா வந்து இப்போ நீங்கள் வாழ்வை உறவு பண்ணுறீங்கன்னா, ஓரல் செக்ஸ் பண்ணுறீங்கன்னா, அது மூலிமா வந்து உள்ளே போச்சுன்னா கூட அந்த வைரஸ் வந்து நம்மளுக்கு அதை வந்து யார் வாழ்வை உறவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அட்டாக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ நம்ம பார்ட்னர் கூட பண்ணுறது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா வந்து எதனா ப்ராப்ளம் இருந்தால் கூட வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்து பெரிய பிரச்சனை வராது. எதனா சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அது மூலிமா வந்து எந்த பிரச்சனையும் வராது. இதே நீங்கள் தெரியாத இடத்துல வந்து இது மாதிரி வாழ்வை உறவு பண்ணக்கூட வந்து எதுவுமே சேஃப்டி இல்லாத நீங்கள் பண்ணுறன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மெயினாக வந்து ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது மூலிமா வந்து HIV வருமானு கேட்டால் ஆனால் அது வராது. மிச்சபடி எல்லாம் செக்ஸுவல் ட்ரான்ஸ்மிட் டிசீஸ் வந்து வரக்கூடிய வந்து வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கோசமே நீங்கள் வந்து ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து நீங்கள் லைஃப் லாங் வந்து சஃபர் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. அதுதான் வந்து மேஜராக இப்போ நம்ம வீடியோ போடுறதே வந்து மெயினாக வந்து அதுக்கு தான். நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ், இதை பற்றி அவேர்னஸ் இல்லைன்றதுக்கோசம் தான் வந்து நம்ம வீடியோவே வந்து ரெகுலராக வந்து நம்ம இதை பற்றி போட்டுகிட்டே இருக்கோம். இதாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ்னால் தப்புன்ற மாதிரி நினச்சிருக்கேன். தப்பு கிடையாது. நம்ம வந்து எதுன்னு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுட்டுன்னு வந்து பார்த்தா அது வந்து தப்பாக இல்லை ரைட்டான்றது வந்து உங்களுக்கு தெரியும். எதுவுமே தெரியாதனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ப்ரொடெக்டட் டைப்பில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. தெரியாத இடத்துல வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணணும். இப்போ தெரியாத இடத்துல நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணனா கூட நீங்கள் வந்து இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ தெரிஞ்ச இடம்னா நம்ம தெரியாத இடத்துக்கு போய் நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா அதனால் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு வந்து நம்மளுக்கு தெரியாது. சம்மந்தப்பட்ட ஆளுக்கு தெரிஞ்சால் கூட இந்த விஷயத்தில் வந்து யாருமே வந்து உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குலாம் யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்களே வந்து இப்போ காசு கொடுத்து வேணாய் வாங்குற கதை அது. நம்மளே போய் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இது மாதிரி வந்து வெளியே இது வந்து நீங்கள் பண்ணாது இருக்கிறது வந்து பெஸ்ட்டு. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் பார்ட்னர் கூட பண்ணுறீங்கன்னா அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்படியே அவங்களுக்கு எதனா வைரஸ் இருந்தாலும் சின்ன சின்ன வைரஸ் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஈஸி டிப் ஒன்று நான் ஒன்று தரேன். இப்போ நீங்கள் எல்லா இதுவும் முடிச்சுட்டு வாழ்வு உறவு நீங்கள் பண்ணுறன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எதனா ஒன்று வாயை வந்து க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணணும் எப்படின்னா மீன்ஸ் எதை வச்சு சொல்கிறேன்னு வந்து பார்த்தா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வாழ்வு உறவு பண்ணுறீங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிடுங்க. ப்ரஷ் பண்ணிட்டா இது எதனா வந்து கீரஸ் எதனா இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த வைரஸ் வந்து அட்டாக் ஆகாது. ஏன்னா ப்ரஷ் பண்ணி இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மொத்தமே வெளியே போயிடும். இப்போ நீங்கள் மெயினாக வந்து நம்மளோட சலைவா எப்படி இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வைரஸ் கூட வந்து அது வந்து போராடும். எதுவுமே வந்து உள்ளே வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து உள்ளே வந்து அனுப்பிடாது. ஏன்னா நம்ம ஹெச்ஐ வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணக்கூடிய நிறைய மெடிசினல் இது இருக்குது ஹெச்ஐலேயே. அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியுதில்ல. அது மூலிமா வந்து எந்த வைரஸுமே வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே உங்களுக்கு இதுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா முதல் வந்து பேஸ்ட்டு அதை ப்ரஷ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து இங்கே பேஸ்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில், பேஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும், எனக்கு அது மாதிரி வேணான்ற பட்சத்தில் இங்கே வந்து ஒன்றும் இல்லை, சால்ட் இருக்குது பாருங்கள், ராக் சால்ட்டு, அந்த கல் உப்பு, அதை எட்டு போட்டு நீங்கள் இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு உடனே வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இதை முடிச்சிங்கன்னா அடுத்த ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து இந்த வேலை நீங்கள் பண்ணணும். ஒன்றும் இல்லை, அந்த ராக் சால்ட் எடுத்து வாயில் போட்டு நல்லா
கொப்புளிச்சு அதை கொப்புளிச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த வாயிலே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் துப்புனீங்கன்னு வந்து பார்த்தா ஏன்னா வந்து சால்ட்டில் வந்து எண்ணற்ற இது இருக்குது. அது வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டியாக கூட ஆக்ட் ஆகும். அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன வைரஸ் இருந்தால் கூட தடுப்பு அது வந்து தடுப்பு பண்ணிட்டீங்கன்னு வந்து பார்த்தா அதான் அந்த வாய் கொப்பிச்சு நீங்கள் மிஞ்சிட்டிங்கன்னு வந்து பார்த்தா எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். இது முடிஞ்ச அளவுக்கு இது 2ம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைங்க என்னால் வந்து உப்பெல்லாம் எடுத்து வாயில் வச்சு கொப்பளிக்க முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் பேஸ்ட்டு மாமூலாக ப்ரெஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க. ப்ரெஷ் பண்ண அப்படியே எதனா வைரஸ் இருந்தால் கூட இப்போ நீங்கள் ப்ரெஷ் பண்ணுறீங்க இல்லை உப்பு போட்டு கொப்பளிச்சு மீஞ்சிங்கன்னு வந்து பார்த்தாலே எந்த இதுவுமே வந்து உள்ளே அட்டாக் ஆகாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே வந்துடும் எந்த வைரஸாக இருந்தாலும். இது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்ட்னர் கூட பண்ணுறது பெஸ்ட்டு. அதை விட்டு தெரியாத இடத்தெல்லாம் போய் நீங்கள் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா அதனால் வந்து சஃபர் ஆக போகிறது. நீங்கள் இந்த லைஃப் லாங் வந்து ப்ராப்ளம் வரும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் முடிக்க வேண்டிய விஷயத்துக்கு நீங்கள் லைஃப் லாங் வந்து சஃபர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக எக்ஸாம் கூட வீடியோ வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ.